സർഗപ്രയാണത്തിൻ്റെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. കലിയുഗത്തിൽ നാമജപത്തോളം പ്രാധാന്യം മറ്റൊന്നുമില്ല മോക്ഷപ്രാപ്തിക്ക്. അതുകൊണ്ട് തന്നെ നാമജപത്തിന് ഏറെ പ്രാധാന്യമാണ് ഇന്ന് അർഹിക്കുന്നത്. കന്യാകുമാരി ജില്ലയിലെ മാർത്താണ്ഡത്തിനടുത്ത് പമ്മം എന്ന സ്ഥലത്ത് അനശ്വര ഫൗണ്ടേഷനിൽ വിവിധതരം ആത്മീയ പ്രവർത്തനങ്ങളാണ് നടന്നു വരുന്നത്. അതിൻ്റെ ഭാഗമായി വരുന്ന ഓഗസ്റ്റ് 12 മുതൽ 18 വരെ വിഷ്ണു സഹസ്രനാമ കോടി അർച്ചന ആരംഭിക്കുകയാണ്. എല്ലാ ഭക്തജനങ്ങളും ഇതിൽ വന്ന് പങ്കെടുക്കണമെന്ന് വിനീതമായി അഭ്യർത്ഥിച്ചുകൊള്ളുന്നു. அனைவருக்கும் அன்பான நமஸ்காரங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தை மையமாக கொண்டு அனஸ்வரா ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு ஆன்மீக தொண்டு நிறுவனம் இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப பல்வேறு ஆன்மீக சமூக விஷயங்களை செய்து கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் வருகிற ஆகஸ்ட் மாதம் 11 to 18 வரையிலையும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம கோடி அர்ச்சனை திருவனந்தபுரம் ஸ்ரீ அபேதாசிரமத்தினுடைய ஆதரவோட மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. 11 சாயங்காலம் 6 மணிக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற கோவில்கள் எல்லா ஆலயங்களிலிருந்தும் தீபம் கொண்டு வந்து ஏற்றி வைத்து அந்த யஜ்ஞமானது ஆரம்பமாகிறது. அந்த பஜனையோட அந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து 12 முதல் 17 வரையிலையும் தினசரி காலையில 7 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரையிலையும் கோடி அர்ச்சனை நிகழ்வுகள் நடைபெறும். ஒரு நாளைக்கு 10 அமர்வு அந்த நிகழ்ச்சிக்கான அமர்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல ஒவ்வொரு அமர்விலையும் ஒரு 120 பேர் அந்த அர்ச்சனையில அமர்ந்திருப்பார்கள். அப்படி 7 நாள் இந்த கோடி அர்ச்சனை நிகழ்வுகள். இது ஒரு மிகப்பெரிய யஜ்ஞம். கன்னியாகுமரி மாவட்டத்துல அநேகமா இது முதல் முறையா நடக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். லட்சார்ச்சனைகள் நிறைய நடக்கிறது. இது ஒரு கோடி அர்ச்சனை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பண்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நிகழ்ச்சி இறையருளால் இங்கு கைகூடி இருக்கிறது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆலயத்தை சார்ந்தவர்களும் அமைப்புகளை சார்ந்தவர்களும் எல்லா பக்த கோடிகளும் இந்த நிகழ்வில் முழுமையாக எல்லா தினங்களிலும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று மிக்க பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கும் பொழுது தர்மபுத்திரர் இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்காக பட்டாபிஷேகம் சூடி முடிந்த உடனே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எல்லா தர்மங்களும் அவர் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தர்மத்தை தெரிந்தவர்களில் மிகச்சிறந்தவராக இருக்கக்கூடிய பீஷ்மர் இடத்துல அவர் அழைச்சிட்டு போறார். தர்மத்தை கடைபிடிக்கிறதுல மிகச்சிறந்தவர் யுதிஷ்டிரர், தர்மத்துக்கே தலைவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். இவர்கள் 3 பேரும் சங்கமிக்கின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில பீஷ்மருக்கு பீஷ்மர் தர்மோபதேசங்கள்லாம் செய்து முடிச்ச பிறகு தர்மபுத்திரர் கேட்கிறார், கோ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோமதः கிஞ்சபம் முக்ஷதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தநாத் என்று கேட்க, எல்லா தர்மங்களுக்குள்ளாலும் சிறந்த தர்மம் கலியுகத்தில் பகவன் நாமம் தான் அப்படிங்கிறத பீஷ்மர் சொல்லி, அந்த சந்தர்ப்பத்துல தர்மபுத்திரருக்கு பீஷ்மர் சொல்லக்கூடிய உபதேசம் தான் இந்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். இதை சொல்வது கேட்பது அப்படிங்கிறது மிகச்சிறந்த புண்ணியம். அதுலேயும் ஒரே சமயத்துல ஒரு இடத்துல கோடி முறை இந்த நாமம் ஜபிக்கப்படுவது என்பது ஒரு அரிதான சந்தர்ப்பம். இதை நம்ம എல்லோருமே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு மிக പണിവൻപോടെ കേട്ടുകൊള്ളുகிறேன். ഭഗവത് നാമം ഉച്ചരിക്കണമെങ്കിൽ തന്നെ കോടി പുണ്യം വേണം എന്നാണ്. അതുകൊണ്ട് തന്നെ ഈ ഒരു വിഷ്ണു സഹസ്രനാമ യജ്ഞത്തിൽ പങ്കെടുക്കുക, ഓരോരുത്തരും പങ്കാളികളാവുക. വരുന്ന ഓഗസ്റ്റ് 12 മുതൽ 18 വരെ നടക്കുന്ന ഈ ഒരു യജ്ഞത്തിൽ നമുക്ക് ഓരോരുത്തർക്കും പങ്കെടുക്കാം, മറ്റുള്ളവരെയും പങ്കെടുപ്പിക്കാം. ഈ ഒരു വീഡിയോ എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ടു എന്ന് വിശ്വസിക്കുന്നു. ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, കമൻറ്റ് ചെയ്യുക. ഒപ്പം തന്നെ ബെൽ ഐക്കൺ പ്രസ് ചെയ്യുക. മറ്റൊരു വീഡിയോയുമായി കാണുന്നവരെ നന്ദി, നമസ്കാരം.